Hey guys, welcome back to our channel. It's JK Wrestling Universe. ஸோ நாம் இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல அல்லப்படுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜேடி மெக்டோனா தான். ஸோ ரீசெண்ட் டைமில் லீவ் மார்கனுக்கு மண்டை பலூன் மாதிரி வீங்கிச்சு. ஸோ அது ஃபன்னியாக அவரோட ஸ்டோரியில் ஆட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தால் ஸ்டெஃப்னி வாக்கருமே ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதாவது ஒரு சப்புனா பொம்மையை ஸ்டோரி போட்டிருக்காங்க. அடுத்ததான் இந்த ஒரு பிக்கோ பாருங்க. ஸோ ஏதோ ஒரு கட்டத்தில் ஜட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா உமன் ரெஸ்லருக்கும் மண்டை பலூன் மாதிரி வீங்கி இருக்கு. அடுத்ததான் இந்த ஒரு பிக்கோ பாருங்க. நம்மளோட டிஃபனி ஸ்டாட்டனும் நம்ம இயோஸ்கையும் லாஸ்ட் இயர் நடந்த ரெசல்மனியாவில் அதாவது இந்த வருஷம் நடக்க போகிற ஸோ ரெசல்மனியா 42 நடக்க போகிற ஸோ லாஸ் வேகாஸில் தான் லாஸ்ட் இயர் நடந்த ரெசல்மனியாவுமே நடந்துச்சு. ஸோ அங்கே இவங்க ரெண்டு பேருமே ஸோ உமன்ஸ் டைட்டில், அதாவது உமன்ஸோட வேல்யூ டைட்டில் இவங்க ரெண்டு பேருமே ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த வருஷமும் அதே லாஸ் வேகாஸில் தான் நடக்குது. போன தடவை இருந்த இந்த ரெண்டு சாம்பியன்ஸும் இந்த தடவை ரெசல்மனியாவில் மேட்ச் கூட கொடுக்கல. அடுத்ததாக ஐசோ ஸ்பீட் இந்த தடவை ஸோ ரெசல்மனியாவில் அவருக்கு ஒரு மேட்ச் இருக்கு, ஒரு 6 man tag team மேட்ச்சு. ஸோ டே 1ல் அது நடக்க போகுது. ஸோ உண்மையிலே அந்த மேட்சும் நல்லா இருக்கும். ஸோ அதே சமயம் வேறு லெவலில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மேட்சாக பார்க்கலாம். கலகலன்னு இருக்கும். ஸோ இப்போ அதாவது அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டோர் லைன் படி பார்த்தா ரெசல்மனியா 42க்கு ஸோ அந்த மேட்சுக்காக நம்ம ஐசோ ஸ்பீட் ஸோ தயாராக இல்லை. ஸோ அவருக்கு பிடிக்கல. ஸோ அவர் செய்யாத தப்புக்கு தான் ஸோ அந்த மேட்ச்சில் ஆட் ஆகி ஸோ அது ஒரு ஃபன்னியான ஒரு ஸ்டோரியாக ஒரு நல்ல அழகாக இதை பற்றினா கொண்டு போயிருக்காங்க. பட் அதாவது அந்த ஸ்கிரிப்டை தாண்டி இங்கே வந்தால் ஸோ ஐசோ ஸ்பீடுக்கு ரெசல்மனியா 42ல் ஒரு மேட்ச் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக அவரோட கனவே ரெசல்மனியா 42ல் அதாவது ரெசல்மனியாவில் ஒரு மேட்ச் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்காரு. பட் அது இவ்வளோ சீக்கிரமாக நடந்ததை நினச்சி அவர் ரொம்ப கிரேசியாக இருக்காரு. ஸோ வரக்கூடிய மேட்ச்சுக்கு அவர் ரொம்ப காத்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்ததாக நம்ம பேட் மேகஃபி ரீசெண்ட் டைமில் ஒரு டியூட்டோ போடுறாரு. ஸோ நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் அவர் ஃபேன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக யாரையும் கூட்டிகிட்டு வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ அது ஆளில் கூட்டு வரதாட்டு இருக்காது. மேபி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் அவர் தர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சர்ப்ரைஸ்னு சொல்லி அதிர்ச்சியை தான் தர்றாங்க. ஸோ அப்படி என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமலை திட்டுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரான் கில்லிங்ஸும் டுமாரோ நடக்க போகிற ஸ்மாக் டவுன் எபிசோடுக்கு அவரோட ஸ்மாக் டவுன் டெபியூட் கொடுக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ ஒருவேளை பேட் மேக்கஃபி இந்த ரான் கில்லிங்ஸை தான் ராய்ஸ் கீஸை தான் கூட்டிகிட்டு வர போகிறாரா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக நமக்கு இன்னொரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ரேண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸ் ஸ்டோர் லைனில் பேட் மேகஃபி இணைஞ்சிருக்காருல. ஸோ இதோட நிற்காது. இன்னும் சில சூப்பர் ஸ்டார்ஸ் இந்த ஸ்டோர் லைனில் இணைவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதில் ஹைலி இப்போ ஜெல்லி ரோலுமே இந்த ஸ்டோர் லைனுக்குள்ளே இன்வால்வ் ஆவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெசல்மனியா 42ல் இந்த மேட்சஸில் கூட ஜெல்லி ரோலோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ காரணம் என்னென்னா ஸோ ஜெல்லி ரோலுக்கு அதாவது ரேண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஸோ ஃபியூர் நடந்துட்டு இருக்கிற டைம்லேயே அவர் பிராலை தடுக்கிறதுக்காக ஒரு 2-3 டைம் அவர் உள்ளே வந்துருப்பார். ஸோ ரேண்டிட்டன் அவர் அட்டாக் வர பண்ணி போட்டிருக்காரா. ஸோ மேபி இவர் கூட அந்த ஸ்டோர் லைனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ரெஸ்லர்ஸ் இதில் இணையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ WWE ரீஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதாவது ஆல்ரெடி அவங்க இந்த ஸ்டோர் லைனை பற்றி ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காங்க. பட் இப்போ டிக்கெட் விற்கலை. ஸோ ஃபேன்ஸ் ஹேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ சில பிளான்ஸ் ஸோ திருத்துறாங்க, ரீஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி ரீஒர்க் பண்ணுறதுனால தான் ஸோ இன்னும் சில பேர் ஆட் ஆகிறது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்னென்னையோ ஒரு மசாலாவை கிண்டி ஸோ நல்லா இருக்கக்கூடிய சாப்பாட்டில் வத்தல் பொடி, உப்பு, சீனி எல்லாத்தையும் போட்டு நாசப்படுத்தி அசிங்கப்படுத்த போகிறாங்க. அது மட்டும் உறுதி. அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்ம நிறைய விஷயத்தில் ஏமாந்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒரு வகையான ஏமாற்றம்னா ஸோ கிறிஸ் ஜெரிக்கோட WWE ரிட்டர்ன் தான். ஸோ ரொம்ப நாள் சில மாதங்களுக்கு மேலே நம்ம கிறிஸ் ஜெரிக்கோட ரிட்டர்ன் WWEல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஏகப்பட்ட டீஸு, ஏகப்பட்ட அப்டேட்லாம் வந்துருந்துச்சு. பட் எல்லாமே ஃபெயிலியர் ஆகி ஸோ இப்போ கிறிஸ் ஜெரிக்கோ AEW போயிட்டாரு. ஸோ இப்போ மேட்ரு என்னென்னா சரி அவர் அங்கே போயிட்டாரு. ஸோ ஏதாவது கான்ட்ராக்ட் போட்டிருப்பார்ல. ஸோ எத்தனை வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஸோ இப்போ அதுக்கான ஒரு அஃபிஷியல் நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ கிறிஸ் ஜெரிகோ வந்து ஸோ ஏடபிள்யூவில் வந்து ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காராம். அதாவது மல்டி இயர் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஸோ குறைஞ்சது 3 வருஷம் இருக்கும். ஸோ 3 வருஷத்துலேருந்து ஒரு 5 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். ஸோ குறைஞ்சது 3 வருஷத்துக்கு வந்து மேபி வந்து நம்ம ஏடபிள்யூவில் வந்து கிறிஸ் ஜெரிகோ வந்து பார்க்கலாம். அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் வந்து நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அதில் நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காரு. அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம். ஸோ அதாவது நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து ஸோ நிக்கானை வந்து வாழ்த்தியிருக்காரு. ஸோ ரொம்பவும் ப்ரைஸ் பண்ணி வந்து பேசியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ நிக்கான் வந்து ஒரு கிரேட்டஸ்டான ஒரு பிஸ்னஸ் மேன் கை. ஸோ வந்துட்டு ஒரு வேற லெவலில் வந்து பிஸ்னஸ் மைண்ட் செட் வந்து இருக்கும். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் அதாவது கொஞ்சம் வருஷமாக வந்து எப்போ வின்ஸ் மெக்மேன் வந்து டபிள்யூடபிள்யூலேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகி போனாரோ ஸோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா ஸோ நிக்கான் இல்லை அப்படின்னா ஸோ இந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து வந்திருக்காது. ஸோ ஏன்னா அவர் வந்து ஸோ டபிள்யூடபிள்யூங்கிற ஸோ உள்ள என்ன நடக்குது அதையும் தாண்டி வெளியே மக்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஸோ வெளியே இருந்து ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து எந்த லெவலில் வந்து இருக்குது, ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து மேம்படுத்தலாம் உயர்த்தலாம் அப்படிங்கிற ஸோ ஒரு வேறு லெவலில் வந்து பிஸ்னஸ் மைண்ட் செட் வந்து நிக்கான்ட்ட இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து அந்த மாதிரிங்கிறது மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம நிக்கான் வந்து ட்ரிபிள் ஹெச் வந்து வாழ்த்திருக்காரு. ஸோ இதில் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஸோ நிக்கானா வந்து இந்த அளவுக்கு நீ வந்து ப்ரைஸ் பண்ணுறீங்க, ஆனால் வந்து அப்போ அந்த மனுஷனா இல்லைன்னா ஸோ இப்போ டபிள்யூடபிள்யூங்கிற ஒரு பிராண்டே வந்து இருந்திருக்காது போலயே. ஸோ ஏன்னா அவர் அதாவது இந்த அளவுக்கு வந்து அவர் ப்ரைஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ நிக்கான் கொடுத்த ஒரு சில ஐடியாஸ் தான். அப்போ அவர் இந்த அளவுக்கு ஐடியா கொடுத்தே டபிள்யூடபிள்யூவில் வந்து ஒரு ஸ்டோரில் இன்னும் ஒழுங்காக புக் பண்ண தெரில. அப்போ அவரும் இல்லைன்னா என்னதான் சொல்லன்னு தெரில. ஸோ ரொம்ப மோசமாயிட்டு டபிள்யூடபிள்யூ. ஸோ இந்த இப்படியே போயிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நாங்கள்லாம் ஒரு 2 வருஷத்தில் சேனலை மூடிட்டு போயிட வேண்டியதான். ஸோ அடுத்ததாக வந்து ஏஜே ஸ்டைல்ஸை பற்றி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் ரிட்டைர்மெண்ட் அறிவிச்ச உடனே ஸோ அவருக்கு நாங்கள் பேக் ஸ்டேஜில் ஏகப்பட்ட ஆஃபர் வந்து கொடுத்தோம். ஸோ அதாவது முழுசுமே வந்து ஏஜே ஸ்டைல்ஸோட கருத்து தான், அவர் நினைக்கிறது தான் வந்து நடக்கும். ஸோ அதாவது ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறதே வந்து அவர் நினச்சதுனால தான் நடந்துச்சு. ஸோ அதனால பேக் ஸ்டேஜில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் ஆசைப்பட்டார். நாங்கள் அவருக்கு நிறைய ஆஃபர் வந்து கொடுத்தோம். பேக் ஸ்டேஜில் வந்து ப்ரொடியூசராகவும் நீங்கள் இருந்துக்கலாம், ஸோ அப்படி இல்லைனா ஸோ நீங்கள் வந்து ஏஜெண்ட்டாக இருந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் ஆஃபர் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஏஜே ஸ்டைல்ஸ் நீங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ், நீங்கள் முடிவு பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் கம்பெனிக்கு வந்து நல்லதாக தான் இருக்குன்னு சொல்லி நம்பிக்கை இருந்து நாங்கள் அவங்களுக்கு நிறைய வந்து ஆஃபர் வந்து கொடுத்தோம். பட் ஏஜே ஸ்டைல்ஸ் எடுத்த ஒரே ஆஃபர் என்னென்னா ஸோ யங் டேலண்ட்ஸ் வந்து வளர்த்து விடுறதுல தான். ஸோ அவர் வந்து அவரோட முழு ஃபோக்கஸை வந்து கொடுத்தாரு. ஸோ நாங்கள் அதையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். காரணம் என்னென்னா ஏஜே ஸ்டைல்ஸ் மாதிரி ஒரு பெரிய லெஜண்ட் வந்து ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஸோ ட்ரைனிங் கொடுத்து வந்து ஒரு பெரிய ரெஸ்லர் ஆக்கி ஸோ டபிள்யூடபிள்யூக்கு அனுப்புனார்னா ஸோ கண்டிப்பாக அது வந்து டபிள்யூடபிள்யூட ஃபியூச்சருக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு பெருமை சேர்க்கும். ஸோ அதனால நாங்கள் ஏஜே ஸ்டைல்ஸோட முடிவை வந்து நாங்கள் வேற ஒன்றுமே சொல்லலை. ஸோ அவரோட கருத்து தான். ஸோ இதுக்கும் மேலே கூட ஸோ அவருக்கு வந்து மேபி யங் டேலண்ட்ஸ் எல்லாம் வளர்த்து விட்டு ஸோ இன்னும் நிறைய பொறுப்பில் வந்து டபிள்யூடபிள்யூல பேக் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட ஸோ அது வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் ஹெச் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு ஃபுல் டைம் ஃப்ரீடமோட வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து இப்போ டபிள்யூடபிள்யூட பேக் ஸ்டேஜில் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் ஹெச் இன்னொரு விஷயத்தையுமே வந்து பகிர்ந்திருக்காரு. ஸோ அதாவது அவர் ஒரு பெரிய விஷயத்தை ரிவீலே பண்ணிட்டாரு. ஸோ குறிப்பாக நம்ம வின்ஸ் மெக்மேன் வந்து டீ கோட்டை சோல்டு பண்ணார்லாம். ஸோ அதுலேருந்து அவரும் கொஞ்சம் நாளைக்கு வந்து கிரியேட்டிவ் கண்ட்ரோலில் தான் வந்து இருந்திருக்காராம். ஸோ அதுவும் ரெசல்மேனியா 40க்கு முந்தின மாதம் வரைக்குமே கூட ஸோ நம்ம வின்ஸ் மெக்மேன் சொல்கிற டிசிஷன்ஸ் தான் வந்து டபிள்யூடபிள்யூல இருந்திருக்கு. அதாவது மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படி பார்த்தா ஸோ மேக்ஸிமம் சில விஷயங்கள் வந்து டிசிஷன்ஸ் வந்து வின்ஸ் தான் எடுத்துருப்பாரு. ஸோ அதேமாதிரி ரோமன் ரெயின்ஸ் தான் அந்த டைட்டில் ரெயினை வச்சுடணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். அந்த ரெயினிங்கை ரெசல்மேனியா 40ல் தான் முடிஞ்சிருச்சு. ஸோ அது கூட நம்ம வின்ஸோட டிசிஷன்ஸாக கூட இருந்திருக்கலாம். ஸோ ஏன்னா அந்த மேட்ச்சில் நிறைய லெஜண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க. ஸோ ராக்கு, ஜான்சினா, அதுக்கப்புறம் அண்டர்டேக்கரு, ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட உதவியினர் தான் ஸோ கோடி ரோட்ஸை வந்து வின் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இது முற்றிலும் வந்து மேபி நம்மளுடைய வின்ஸோட முடிவாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த லெஜண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தது கூட ஸோ நம்ம வின்ஸு பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இவர் சொல்லியிருக்காரு, நம்ம ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு. ஸோ வின்ஸ் மெக்மேன் ரெசல்மேனியா 40க்கும் முன்ன வரைக்குமே கூட ஸோ வின்ஸோட கண்ட்ரோலில் தான் வந்து டபிள்யூடபிள்யூ இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அவரோட கண்ட்ரோலில் எப்போ ஃபுல்லாக வந்து வந்துச்சு அப்படின்னா ஸோ ரெசல்மேனியா 40ல் இருந்து தான். அதாவது
ரெசல்மேனியா 40 அந்த பிரிவில் இருந்து தான் ஃபுல் கண்ட்ரோலும் வந்து வின்ஸ்கிட்ட இருந்து நம்ம ட்ரிபிள் ஹெச்சுக்கு வந்து வந்திருக்கான். ஸோ அதாவது அப்போ ரெசல்மேனியா 40 அந்த பேப்பரிக்கா முந்தின வாரம் நடந்த ஸ்மாக்டவுன் எபிசோடு வரைக்குமே கூட வின்ஸோட கண்ட்ரோலில் தான் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் ரெசல்மேனியா 40 அந்த பேப்பரியில் இருந்தே நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போதைக்கு விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்கு.